குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். கோவை சின்னவேடம்பட்டி கௌமார மடாலயத்தில் முருகன் திருத்தொண்டர்கள் பங்கேற்கும் கோடி அர்ச்சனை பெருவிழா சிறப்பாக துவங்கியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பெருவிழாவில் ஓம் சரவண பவ எனும் திருமந்திரத்தை கோடி முறை சிவாச்சாரியார்கள் ஓதி வேலுக்கு திருநீறு மூலம் அர்ச்சனை செய்கின்றனர். உலக நன்மைக்காகவும் மழை பெய்ய வேண்டியும் இந்த பெருவிழா நடத்தப்படுகிறது. வரும் 14ஆம் தேதி வரை விழா நடக்கிறது. தமிழகம் முழுவதும் இருந்து திரளான முருக பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். வேல் முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு தமிழருடைய வாழ்வியலிலே பன்னெடும் காலமாக இந்த வேல் வழிபாடு நம்முடைய வாழ்வியலோடு இணைந்தது. அப்படிப்பட்ட வேலை போற்றி சிறப்பிக்கின்ற வகையிலே இங்கு கடந்த 5 ஆண்டுகளாக கோடி அர்ச்சனை பெருவிழா நடைபெற்று வருகின்றது. 200 அடியார்கள் 6 ஓதுவார்கள் அமர்ந்து வேலிற்கு திருநீற்றினாலே வழிபாடுகள் நடைபெறுகின்றது. இந்த வேலினுடைய சிறப்பாக போற்றப்படுவதோடு இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இடர்கள் துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக நலன் வேண்டி இந்த வேல் வழிபாடு இந்த ஆண்டு இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒன்று இஸ்ரேல், ஈரான் நாடுகள், நம்முடைய ரஷ்யா, உக்ரைன் நாடுகள், இன்னும் பல நாடுகளிலே போர் ஏற்பட்டு பல மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாடுகளை இழந்தும் உயிர்களை இழந்தும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இப்பொழுது பருவநிலை மாற்றம் என்று சொல்கின்ற காரணத்தின் காரணமாக உலகத்திலே வெப்பம் அதிகரித்து மழைப்பொழிவானது குறைந்திருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலே ஒரே நாளிலே மழை அதிகமாக பெய்து துயரம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே பருவநிலை சரியாக மாற வேண்டும். எல்லா பகுதியிலேயும் சராசரியான மழை பொழிய வேண்டும். வேளாண் தொழில் உள்ளிட்ட தொழில்கள் சிறக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டு தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே தமிழகம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலே மழைப்பொழிவு குறைவாக இருப்பதன் காரணமாக அணைகளிலே தண்ணீர் இல்லாமல் வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் தண்ணீர் இல்லாமல் குடிநீருக்கும் பயன்பாட்டிற்கும் துன்பப்படுகின்றார்கள். இயற்கை வளத்திலே இருக்கின்ற வனங்களிலே இருக்கின்ற உயிரினங்கள் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை போன்ற விலங்குகளும் தண்ணீர் இல்லாமலும் மரங்கள் பசுமையாக இல்லாமலும் அதற்கு தேவையான உணவுகள் இல்லாமலும் அது துன்பப்படுவதோடு மக்கள் குடியிருக்கின்ற வளாகத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே நாம் வேண்டிக் கொள்வது மழை பொழிய புரிவாயே தெய்வமே, நல்ல மழை பொழிய புரிவாயே என்று நம்முடைய அருளாளர்கள் போற்றியிருக்கின்றார்கள். வள்ளுவப்பெருமானும் நீரின்றி அமையாது உலகு என்று போற்றுகின்றார். மழை பொழிந்தால் மட்டும்தான் தானம் தவம் செய்வார்கள் என்று சொல்கிறார். தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனில் என்று போற்றுகின்றார். வள்ளல் பெருமானும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று 19ஆம் நூற்றாண்டிலே கூறினார். அவர் காலத்திலே வாழ்ந்த மகான் வண்ணச்சரவரும் மழை வேண்டி 2 பதிகங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார். எப்படி மழை பொழிய வேண்டும் என்றால் நல்ல அருளாளர்களுடைய தமிழைப் போல பொழிய வேண்டும் என்று சொல்கின்றார். தொண்டர்வாய் மொழி சிறிதும் சோராது புவியிடத்து கண்டருளும் புகழ்வேறும் கதிர்வேலும் உடையோனே அண்டர்களும் பெரிதேத்தும் அருணகிரி முதலானோர் வன் தமிழ் பாட்டொலி போல் மழை பொழிய புரிவாயே என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த வேள்வியினுடைய பயனாக எல்லாருடைய வேண்டுதல் காரணமாக
நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் நிறைந்து வேளாண் தொழில் உள்ளிட்ட தொழில்கள் சிறக்க வேண்டும். உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற போர் மேகங்கள் குறைந்து மக்கள் அமைதியான முறையிலே வாழ்வதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளையும் வேல் பரம்பொருளாக இருக்கின்ற வேளையும் இந்த நேரத்திலே வணங்கி அனைவருக்கும் நம்முடைய இந்த தினமலர் காணொளி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.